வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில காதல் கொடுத்த ஆழமான ஒரு காயங்கள், அதை நீங்கள் மறக்க நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாமல் அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்களை சில காயங்கள் உடலில் தெரியாது, ஆனால் அந்த வலிகள் வாழ்நாள் முழுவதும் மனதுக்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை முழு மனதுடன் நேசித்த அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவரை உங்களின் எதிர்காலமாக நினைத்து எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான ரகசியங்களையும் அவர்களிடம் நீங்கள் கொட்டி தீர்த்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அவருடைய சிரிப்பில் உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத விதமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கூட முடிந்து போயிருக்கலாம். அது நீண்ட நாள் காதலித்த உறவாக இருக்கலாம், அல்லது புதியதாக ஒரு திருமணமான உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த விஷயங்கள் நடந்து உங்களுடைய மனதிற்குள் அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. இது காதலில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் ஆழமான ஒரு மனவேதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து கொடுத்து அதிலிருந்து இன்னை வரைக்கும் உங்களால வெளிவர முடியாமல் திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த ஒரு நபர்களை நேரில் பார்த்தால் கூட உங்களுடைய கண்களானது கலங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில சம்பவங்கள் தருணத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். அந்த பிரிவுக்கு பிறகு பல இரவுகள் நீங்கள் தூக்கமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையவே கடந்திருக்கலாம். பழைய புகைப்படங்கள், பழைய செய்திகள், பழைய நினைவுகள், இவை அனைத்தும் மனதை மீண்டும் மீண்டும் அந்த காலத்திற்கு அழைத்து சென்று கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தனியாகவே இருந்தால் அதனை பற்றி மட்டுமே தான் நினைத்து கொண்டும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட சில காலங்கள் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் காதல் உண்மையான ஒரு காதல் விஷயத்தில் இந்த அளவுக்கு ஒரு வருத்தப்படுவீர்களா என்று அனைவருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக செய்திருப்பீர்கள். நான் உண்மையாக நேசித்ததை தவறா என்ற கேள்வி உங்களை பாட்டி எடுத்துக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. நம்முடைய மதிப்பை முதலில் நாமே உணர கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கு என்பதை நீங்கள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உழைப்பானது சுரண்டப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரங்கள் கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைத்திருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இரவும் பகலும் ஓயாமல் உழைத்தும் உங்களின் உழைப்பை மதிப்பதற்கு ஆள் இல்லாமல் போன ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களிடம் யாராவது ஒரு உழைப்பை கொடுத்தால் அது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்குத்தான் சென்றிருக்கிறோம், இந்த ஒரு வேலையை சரியான முறையில் நம்ம செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த மாதிரியான சில எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதன்படியே நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் உழைத்ததற்கேற்ற ஊதியங்கள் கிடைத்த என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கவில்லை. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் பலனும் எப்போதும் தாமதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தன. உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் உயரத்தில் பறப்பதையும் நீங்கள் தவிப்பதையும் கண்டு நமக்கு ஏன் இந்த சோதனைகள் என்று உங்களுடைய கண்களும் உங்களுடைய மனதும் ஏங்கி தவித்த நாட்கள் மட்டுமே தான் மிச்சம். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இத்தனை நாட்கள் உழைத்தும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் என்பது கிடைக்காமல் போனது தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக சொல்ல வேண்டும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள பிறந்துவிட்டது. சிம்மம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் நல்ல விதமான விஷயங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள வந்துவிடும். சிம்மம் ராசிக்காரங்களை மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவும்
தெளிவான சில விஷயங்களையும் நீங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைகளுக்கும் எவ்வளவு தான் சண்டை சச்சரவுகள் மனதிற்குள் கோபங்கள் இருந்தாலும் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையை நீங்கள் காட்ட வேண்டும். அல்லது உங்களுடைய தந்தையை இழந்துவிட்ட பிறகு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் என்பது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தன வரவுகளில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் இப்பொழுது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட தொடங்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த ஒரு காரியத்தில் முழுமையான வெற்றி என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அதேபோல் பழைய பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. நீண்ட காலமாக உங்களை ஆட்டி படைத்த கோட்டு வழக்குகளும் சொத்து பங்கீட்டு பிரச்சனைகளும் நீண்ட கால கடன்களும் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் இனிமேல் சுபமாக முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. உங்களுக்கு எது நடக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் இப்பொழுது யோசித்து புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில சுப காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிரச்சனைகளை ஏற்படுத்திய கிரகங்களின் சஞ்சாரங்கள் மாறுவதால் பூதாகரமான தெரிந்த சிக்கல்கள் கூட மிகவும் சுலபமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். எல்லா விதமான சிக்கல்களும் விலகி நிம்மதியான ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துவிட்டது. சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல பொன்னான ஒரு நாட்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. திருமணம், குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள், புதிய தொடக்கங்கள் அல்லது உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்வுகள் போன்றவை குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை இப்பொழுது தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் என்பது குறைந்து வீட்டில் மீண்டும் சந்தோஷத்தின் குரல் கேட்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு நேரங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைகளுக்கும் எவ்வளவு தான் சண்டை சச்சரவுகள் மனதிற்குள் கோபங்கள் இருந்தாலும் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையை நீங்கள் காட்ட வேண்டும். அல்லது உங்களுடைய தந்தையை இழந்துவிட்ட பிறகு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் என்பது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தன வரவுகளில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் இப்பொழுது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட தொடங்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த ஒரு காரியத்தில் முழுமையான வெற்றி என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அதேபோல் பழைய பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. நீண்ட காலமாக உங்களை ஆட்டி படைத்த கோட்டு வழக்குகளும்
சொத்து பங்கீட்டு பிரச்சனைகளும், நீண்ட கால கடன்களும் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் இனிமேல் சுபமாக முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. உங்களுக்கு எது நடக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் இப்பொழுது யோசித்து புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில சுப காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிரச்சனைகளை ஏற்படுத்திய கிரகங்களின் சஞ்சாரங்கள் மாறுவதால் பூதாகரமான தெரிந்த